உங்க புருஷன் பேரு என்னம்மா? சின்ன மருமக புருஷன் பேரை சொல்ல மாட்டா. அவ புருஷன் பேரு தேவா. அவ கையில டீன்னு எழுதுங்க. முடிஞ்சது. அம்மா, கனிகாவோட கைய பாருங்க. அபேன்னு ஏ போட்டிருக்கா. ஆனா நம்ம சின்ன மருமக தேவன்னு டி போட்டிருக்கா. அப்படி பார்க்க போனா இந்த சடங்கு சின்ன மருமகளுக்கு தானே நடந்திருக்கு. இந்தா இதை வாங்கிக்க. இன்னைக்கு என் பொண்ணோட மெகந்தி விழாவில் நீங்களாம் வந்து பாடுறதுல எனக்கு சந்தோஷம். நீங்க ஆரம்பிக்கலாம். விபா கூட ரொம்ப நல்லா பாடுவா. இப்ப விபா ஆரம்பிக்கட்டும், மற்றவங்க எல்லாம் சேர்ந்து பாடட்டும். இல்லம்மா, எனக்கு வெக்கமா இதோ இருக்கு. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல பாட உனக்கு என்ன வெக்கம்? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஃபங்க்ஷன் நடக்குதுல, நீ பாடியே ஆகணும். இல்ல, வேண்டாமா. விபா, தேவையில்லாம எனக்கு கோவம் வரவழைக்காத. உன்னோட நாத்தனாருக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷன். அதுல நீ பாடாம யார் பாடுவாங்க? பாட ஆரம்பி, பாடு.
வேணா என்ன வேணா முயற்சி செஞ்சு பார்க்கட்டுமே. ஆனா தேவாவையும் ராதிகாவையும் பிரிக்கிறதுங்கிறது முடியாத காரியம்தான். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் ஜோடின்னு அந்த கண்ணனே படைச்சிருக்காரு. நீங்களா? இங்க வாங்க உட்காருங்க. என்னாச்சு? ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு? என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. அதை எப்படி சொல்றது? எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல ராதிகா. என்னையே அறியாம எனக்குள்ள என்னமோ ஆகுது. நீங்க எப்பெல்லாம் முன்னாடி வரீங்களோ என்ன அறியாம நானே மெய்மறந்து போய் நிக்கிறேன். நான் உங்ககிட்ட நெருங்கணும்னு எப்பவுமே நினைச்சது கிடையாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க என் பக்கத்துல வரதை என்னால தடுக்கவே முடியல. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையால நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் உண்மையாயிட்டே இருக்க. நீங்க என்கிட்ட டெல்லிக்கு வந்தாகணும்னு சொன்னீங்க. நானும் வந்தேன். இதுக்கு முன்னாடி நீங்க விரதம் இருந்தப்ப கூட நான் தான் அந்த விரதத்தை முடிச்சு வச்சேன். அதுவும் அப்படிதான் நடந்தது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா உங்க கல்யாணம் என் கூட தான் நடக்கும்ன்றீங்க. எனக்கு இதை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்க. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது தெரியுமா? ஏன்னா கண்ணனோட விருப்பம் இதுதான். அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது ராதிகா? இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனைவி கணிக்க கூட மட்டும்தான் என் கல்யாணம் நடக்கும். நான் இதுவரைக்கும் வேணும்னு எந்த வேலையுமே செஞ்சது கிடையாது. இதனால கணிக்காவுக்கு மாத்தாராமிச்சுக்கு தான் கஷ்டம் ஏற்படும். ஆனா அன்னைக்கு ராத்திரி அந்த தவறு எப்படி நடந்தது எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. நான் பாவம் பண்ணிட்டேன். என்னையே அறியாம நான் கணிக்காக்கு துரோகம் பண்ணிருக்கேன். உங்ககிட்டயும் நான் அன்னைக்கு தவறா நடந்திருக்கேன். இந்த தவறுக்காக என்னையே நான் என்னைக்கு மன்னிக்கவே மாட்டேன். ஆனா நான் ஒரு வாக்கு உங்களுக்கு கண்டிப்பா தரேன். இதுக்கப்புறம் எப்பவுமே வாழ்நாள்ல இந்த தவறு நடக்காத. என்னங்க, நீங்க இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் நான் பொறுமையா கேட்டுட்டு இருந்தேன். உங்களை திருப்பி ஒரு கேள்வி கூட கேட்கல. ஆனா நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும். உங்க மனசுல நான் இல்லையா? பதில் சொல்லுங்க. நீங்க என்ன விரும்புறீங்களா இல்ல விரும்பலையா? இந்த கல்யாணம் கணிக்க கூட மட்டும் நடக்காம இருந்திருந்தா உங்களோட இந்த கேள்விக்கு பதில் சுலபமா கிடைச்சிருக்கும். இப்ப நான் மனசார ஒண்ணு மட்டும்தான் வேண்டிட்டு இருக்கேன். அந்த கடவுள் இருந்தார்னா உங்களோட எல்லா கஷ்டங்களையும் அவர் கண்டிப்பா தீர்த்து வைப்பாரு. இல்லைன்னா ஏதாவது ஒரு அதிசயத்தை பண்ணி உங்களோட தேவா உங்களுக்கு திரும்ப கிடைக்கிற மாதிரி பண்ணுவாரு.
உங்க பிரார்த்தனை கண்டிப்பா வீண் போகாது. ஏன்னா நாளைக்கு நான் நினைச்சது நடக்கும். ஏன்னா என் கண்ணை நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க போறாரு. மாப்பிள்ள தம்பி, விபா சீக்கிரம் கீழே இறங்கி வா. வரும்போது தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு வா. நீங்க என்ன கூப்பிட்டீங்களா மாத்தாராம்ஜி? இதெல்லாம் என்ன? நாங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போக போறோம். ஆனா எதுக்காக மாத்தாராம்ஜி? என்ன நடந்தது? என்ன நடக்கலன்னு முதல்ல கேளுங்க மாப்பிள்ள தம்பி. இதுக்கு மேல இன்னும் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க? அதனாலதான் நான் இந்த முடிவு எடுக்க வேண்டியதா போச்சு. இப்பவே நாங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போறோம். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மாப்பிள்ள தம்பி. நீங்க இங்கே இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். இல்ல மாத்தாராம்ஜி, நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முடிவு பண்ணிட்டா நானும் உங்க கூடவே இந்த வீட்டை விட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல மாப்பிள்ள தம்பி, நீங்க வரணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை. இப்ப கேள்விக்குறியா நிக்கிறது என்னோட பொண்ணு கனிகாவோட வாழ்க்கை தானே. இங்க நடக்கிற நாடகத்தெல்லாம் பார்த்து என் மனசு ரொம்பவே பாதிச்சிடுச்சு. நீங்க அப்பப்ப எனக்கு ஆறுதல் சொல்றீங்க, எல்லாமே சரியா போயிடுங்கிறீங்க, எதுவும் கனிகாவுக்கு ஆகாதுன்னு சொல்றீங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரியும், நான் கணிகாவுக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ணல. நீங்க இப்ப இப்படி சொல்றீங்க மாப்பிள்ள தம்பி. நீங்க மாட்டேன்னு தான் சொல்றீங்க, ஆனா செய்யறதுலாம் அதுக்கு பதிலா வேற மாதிரில செய்யறீங்க. நீங்க ஒரு விஷயத்த கனிகாவுக்கு செய்யணும்னு நான் நினைச்சேன்னா அந்த விஷயத்த நீங்க ராதிகாவுக்கு இல்ல செஞ்சிடுறீங்க. மாயபட்சம் நம்ம கொண்டாடினதுல இருந்து நேத்து நடந்த நலுங்கு ஃபங்க்ஷன் வரைக்கும் என் பொண்ணுக்கு அநியாயத்துக்கு மேல அநியாயம்ல நடந்திருக்கு மாப்பிள்ள தம்பி. எனக்கு தெரியும் மாத்தாராம்ஜி, நான் இந்த மாதிரி பல தவறுகளை பண்ணியிருக்கேன். ஆனா அந்த தவறுகள் எல்லாம் என்னையே அறியாம நடந்தது. தெரிஞ்சு செஞ்சீங்களோ இல்ல தெரியாம செஞ்சீங்களோ மாப்பிள்ள தம்பி, ஆனா அதோட பலனால என் பொண்ணுல இப்ப கஷ்டப்பட்டு நிக்கிறாமா. நீங்க உங்க இடத்துல இருந்தே எல்லாத்தையும் பாக்குறீங்க மாப்பிள்ள தம்பி. ஒரு அம்மாவோட இடத்துல இருந்து எல்லாத்தையும் பாருங்க. அதுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்க, நான் இப்ப கவலைப்படுறது தேவையில்லாத விஷயம் தானான்னு சொல்லுங்க. நாளைக்கு கல்யாணம், நாளைக்கும் இதே மாதிரி உங்களையும் மீறி நீங்க போய் கனிகாவுக்கு பதிலா ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க என்ன செய்யறது? அதுக்கப்புறம் எங்க பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? இவளை நான் எங்கன்னு கொண்டு போய் என்ன செய்ய? என் ஊர் மக்கள் முன்னால நான் எப்படி போய் முகத்தை காட்டுவேன்? இன்னைக்கு வரைக்கும் என் முன்னால கை கட்டி நின்னவங்கெல்லாம் என்னை காரி துப்ப மாட்டாங்க. நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன பதில் சொல்றது நீங்களே சொல்லுங்க. என் பொண்ணுக்கு நான் என்ன ஆறுதல் சொல்ல முடியும் மாப்பிள்ள தம்பி? என் பொண்ணுக்கு அதுக்கப்புறம் வாழறதுக்கு என்ன வழி இருக்கு? இதே மாதிரி தெரியாம கனிகாவுக்கு பதிலா ராதிகா நெத்தியில குங்குமத்தை வச்சுட்டா என்ன பண்ண முடியும் மாப்பிள்ள தம்பி? அந்த மாதிரி ஒரு நிலைமை வரவே வராது மாத்தாராம்ஜி. இவ்வளவு நாளா நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தானே வரேன் மாப்பிள்ள தம்பி. இத்தனை நாளா எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருந்தது, நான் எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு வந்தேன். ஆனா இப்ப எனக்கு நம்பிக்கையே இல்லை. இப்ப நீங்களே சொல்லுங்க மாத்தாராம்ஜி, உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா நான் இன்னும் என்ன செய்யணும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஒரே ஒரு வழிதான் இருக்கு மாப்பிள்ள தம்பி. பேசாம நீங்க எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க.
கண்டிப்பா நீங்க என் பொண்ணு கனிகாவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எழுதி கொடுங்க. என்ன யோசிக்கிறீங்க மாப்பிள்ளை தம்பி? பதில் சொல்லுங்க எனக்கு. உங்களால எழுதி கொடுக்க முடியுமா இல்ல முடியாது? யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க மாப்பிள்ளை தம்பி, பதில் சொல்லுங்க எனக்கு. சரிங்க மாதாராம்ஜி. ராஜன், சொல்லுங்கம்மா. கொண்டு வா. சரி, கொண்டு வா விபா, கொண்டு வா. ஏன் நிக்கிற? ஐயோ, இது இல்ல, அந்த ஸ்டாம்ப் பேப்பர் எங்க? ஸ்லோ மோஷன் உள்ளே இருக்கு. என்கிட்ட கொடுக்காத, அவர்கிட்ட கொடு. நான் அபய் சிங் தாக்கூர் யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் என்னுடைய விருப்பத்திற்கு இணங்க இதை நான் எழுதுறேன். நாளைக்கு அக்திக தினத்தன்னைக்கு என்னுடைய மனைவியான கணிக்க கழுத்துல தான் தாலி கட்டுவேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே மாதாராம்ஜி? மாப்பிள்ளை தம்பி, நான் ரொம்ப சந்தோஷப்படணும்னா நீங்க இதுல வேற மாதிரி எழுதி கொடுக்கணும். அபய் சிங் தாக்கூருங்கிற பேருக்கு பதிலா தேவா மகா பண்டிதர்ங்கிற பேரை போடணும்.